ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா ராஜி பாஸ் ஆன விஷயத்த பார்த்தீங்கன்னா பாண்டியன் பார்த்தீங்கன்னா பேனர் வச்சு கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கடை முன்னாடி பார்த்தீங்கன்னா பேனர் ரெடி பண்ணிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பேனர் ரெடி பண்ணுறவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கடையில் பார்த்தீங்கன்னா சரவணன் பார்த்தீங்கன்னா அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யோசிச்சுன்னு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா செந்திலும் கதிரும் பார்த்தீங்கன்னா வராங்க. டேய் இந்த பக்கம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கதிரை கேட்குறாங்க பாண்டியன்னு. இல்லைப்பா அப்படியே சும்மா அப்படி வந்துட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சரவணன் கிட்ட போயிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா செந்தில் என்னென்ன அப்பா என்னென்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தெரியலடா என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க. என்னென்ன அப்பா என்ன பண்ணாலையும் நீங்கள் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கேட்குறாங்க. சரவணன் பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க. ஆமாம் அப்பா பற்றி எதனா சொன்ன மட்டும் நீ வாயை திறக்காதன அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பேனர் எல்லாம் கட்டி முடிச்சிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கதிரும் செந்திலும் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பார்க்குறாங்க. என்னென்ன ராஜி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கதிர் பார்க்குறாங்க. அப்போ செந்திலும் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜி இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னப்பா இது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ராஜி பாஸ் ஆயிடுச்சுல்ல அதனால தான் பேனர் வைக்கிறேன், இதோட பெருசாக வைக்கலான்னு பார்த்தேன், ரோடை மறைச்சிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கதிர்கிட்ட கேட்குறாங்க எப்படி இருக்குது கதிர் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குப்பா அப்படின்றாங்க. என்னோட மருமக பாஸ் பண்ணதுக்காக நான் இதை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க. அப்போ கடைக்கு வந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா என்ன பாண்டியன் பாண்டியண்ணா இந்த மாதிரி இவ்வளோ பெரிய பேனர் வச்சிருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பாண்டியன் பார்த்தீங்கன்னா என்னோட மருமக போலீஸ் அதிகாரி ஆகிறதுக்காக முதல் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்கு, அதுக்காக தான் பேனர் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த அக்கா பார்த்தீங்கன்னா என்னன்னா முதல் எக்ஸாம் தானே பாஸ் ஆயிருக்கு, நான் கூட அதிகாரி ஆயிடுச்சோ என்னமோன்னு நினச்சேன் அப்படின்றாங்க. என்னோட மருமக சீக்கிரமாக அதிகாரியும் ஆயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா பாண்டியன் பார்த்தீங்கன்னா சரவணா அந்த அக்காவுக்கு ஸ்வீட் எடுத்து கொடுன்னு சொல்கிறாங்க. வாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சரவணனும் எடுத்து கொடுக்குறாங்க. பாண்டியனும் பார்த்தீங்கன்னா கடைக்கு போயிடுறாங்க. இங்கே செந்திலும் கதிரும் பார்த்தீங்கன்னா கதிர் பார்த்தீங்கன்னா செந்தில் கிட்ட பார்த்தீங்கன்னா என்னண்ணா அப்பா சூப்பர் தானேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு செந்தில் பார்த்தீங்கன்னா ஆமாம் நான் ஏதாச்சும் நல்ல விஷயம் பண்ணனாலே அப்பா சூப்பரு, ஏதாச்சும் கெட்ட விஷயம்னா அதை கிளின்னு கிழிக்கிறதுலையும் அப்பா சூப்பரு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாங்க. அதுக்கு கதிர் பார்த்தீங்கன்னா என்னண்ணா நீ அப்பாவை பாராட்டவே மாட்டியா அப்படின்றாங்க. பாராட்டுறேன், என்னோட விஷயத்தில் அப்பா எதுக்காச்சும் என்ன பாராட்டும் அதுக்கப்புறம் நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி கதிர் பார்த்தீங்கன்னா அண்ணா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோட்டோவும் எடுத்துக்கிறாங்க. இங்கே வீட்டில் பார்த்தீங்கன்னா ராஜியும் மீனாவும் பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசின்னு இருக்காங்க. ராஜி பார்த்தீங்கன்னா பாஸ் ஆன விஷயத்த பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோன் பண்ணி பேசின்னு இருக்காங்க. அப்போ மீனா பார்த்தீங்கன்னா ராஜிக்கிட்ட கேட்குறாங்க. என்ன ரொம்ப ஃபோன் பேசிட்டே இருக்க, ரொம்ப பிஸியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அக்கா அது மட்டும் இல்லை நிறைய மெசேஜும் வருதுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கோமதியும் பார்த்தீங்கன்னா வராங்க. என்னடி ஜாலியாக பேசின்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ராஜி பார்த்தீங்கன்னா ஆமாத்த பாஸ் ஆன விஷயமா ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் நிறைய ஃபோன் அடித்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா செந்திலும் வராங்க. என்னடா வந்துட்ட சீக்கிரமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோனை காட்டுறாங்க. என்னடா இது உங்கள் அப்பாவா பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. இங்கே பாருடி உங்கள் மாமா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜிகிட்டையும் காட்டுறாங்க. ராஜியும் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுறாங்க. அக்கா இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்டையும் காட்டுறாங்க. மீனாவும் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுறாங்க. அப்போ ராஜி பார்த்தீங்கன்னா செந்தில்கிட்ட மாமா நீங்கள் திரும்பவும் கடைக்கு போகிறீங்களா அப்படின்றாங்க. ஏம்மா ராஜி அப்படின்றாங்க. இல்லை இந்த பேனரை நான் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு மாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு என்ன வா நான் கூப்பிட்டு போகிறேன், நீ தான் அதை ஃபஸ்ட்டு பார்க்கணும் வா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ மீனா பார்த்தீங்கன்னா அத்தை மாமா ரொம்ப நல்லவர் இல்லை அத்தை அப்படின்றாங்க. அதுக்கு கோமதி பார்த்தீங்கன்னா உங்கள் மாமா ரொம்ப நல்லவர்னு இப்போ தான் உனக்கு தெரியுமாடே அப்படின்னு சொல்லி கோமதி கேட்குறாங்க. இல்லை அத்தை நிறைய விஷயத்தில் தெரியும், அதை சொல்லி காட்ட வேண்டிய நேரம் இப்போ வந்திருக்குல்ல அதுக்கு தான் அத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கும் செந்திலுக்கும் என்ன பிரச்சனை, இங்கே வந்ததுலேருந்து ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு மூஞ்சி கொடுத்து பேசிக்க மாட்டேறீங்க, ஒழுங்காகவே பேசிக்க மாட்டேறீங்க, ஒருத்தர் மூஞ்சி திருப்பிக்கிறீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அத்தை பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை அப்படின்றாங்க. பிரச்சனை இல்லாதான் அவன் வந்தால் நீ மூஞ்சி திருப்பிக்கிறது, உன்னை பார்த்தா அவன் மூஞ்சி திருப்பிக்கிறான், என்ன விஷயம் ஒழுங்காக சொல்லு அப்படின்றாங்க. அத்தை புருஷன் பொண்டாட்டினா மனஸ்தாபம் இருக்க வேண்டியதுதான், அது ஒரு 2-3 நாளில் சரியாயிடும் அத்தை, நாங்களே நார்மலாக பேசிப்போம், அதுக்கு என்ன நீங்கள் பேசி தீர்த்துக்கலாம் இல்லடி, எதுக்கிட்ட இப்படி பேசாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. இல்லை அத்தை போக போக நாங்களே உட்காந்து பேசி தீர்த்துப்போம், நீங்கள் அதை நினச்சி எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மீனா எந்திரிச்சு போயிடுறாங்க. இங்கே செந்திலும் ராஜியும் பார்த்தீங்கன்னா கடைக்கிட்ட வந்துடுறாங்க. ராஜி பார்த்தீங்கன்னா பேனர் வச்சிருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ கதிரும் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தியா பேனரு அப்படின்றாங்க. மாமா கிட்ட சொல்கிறாங்க பாண்டியன் கிட்ட, ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லின்னு இருக்க, நீ படித்து எவ்வளோ இதாக பாஸ் பண்ணியிருக்க அதை நினச்சி நாங்கள் சந்தோஷப்படுறோம், அதுக்காக தான்மா நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பழனியும் வந்துடுறாங்க. என்ன மச்சான் இவ்வளோ பெரிய பேனர் வச்சுருக்கீங்க,
உன் தெருவே இத பத்தி தான் பேசிக்குது. அதுதான் என்னன்னு சொல்லிட்டு நான் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன் மாமா" அப்படின்னு சொல்றாங்க. "டேய் உன்னோட கடை முனையிலேருந்து பார்த்தாவே தெரியுமேடா" அப்படின்னு சொல்றாங்க. இல்ல மச்சான் அங்கருந்தெல்லாம் தெரியல. அதனால தான் இங்க வந்தேன்" அப்படின்றாங்க. "என்னடா சொல்ற? அவன் வந்து தெரியும் அதுவரைக்கும் தெரியும்னு சொன்னானே" அப்படின்றாங்க. "சரி விடு மச்சான் அதெல்லாம் பார்த்துக்கலாம்" அப்படின்றாங்க. சரி ஐபிஎஸ் அதிகாரி மட்டும் ஆகட்டும் ராஜு, இதோட பெரிய பேனர வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாங்க. அப்ப ராஜு பார்த்தீங்கன்னா, "சித்தப்பா நான் பேனர் கிட்ட நிக்கிறேன். என்ன ஒரு ஃபோட்டோ எடுங்க" அப்படின்னாங்க. "சரிம்மா போயிட்டு நில்லு" அப்படின்னு சொல்லிட்டு எடுக்குறாங்க. அப்ப பழனி பார்த்தீங்கன்னா, "டேய் கதிரு நீயும் போயிட்டு நில்றா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கதிரையும் நிக்க சொல்றாங்க. 2 பேரையும் சேர்த்து பழனி ஃபோட்டோ எடுக்குறாங்க. ராஜு பார்த்தீங்கன்னா, "மாமா வாங்க நில்லுங்க. நீங்களும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம்" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப "எதுக்கும்மா நீங்களே நிண்டு எடுத்துக்கோங்க" அப்படின்றாங்க. அதுக்கு பழனி பார்த்தீங்கன்னா, "மச்சான் போங்க மச்சான் போய் நில்லுங்க" அப்படின்னு சொல்றாங்க. 3 பேரையும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து ஃபோட்டோ எடுக்குறாங்க. வீட்ல பார்த்தீங்கன்னா, கோமதியும், மீனாவும் பார்த்தீங்கன்னா, காய்கறி எல்லாம் கட் பண்ணி உட்காந்துருக்காங்க. அப்ப மீனாக்கு பார்த்தீங்கன்னா, மயில் கால் பண்றாங்க. "மீனா நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, குமாருக்கு சுடர பொண்ணு கேட்டு வந்த விஷயம் எங்களுக்கு இன்னைக்கு தான் தெரியும். நானும் சுடரும் பார்த்தீங்கன்னா வேண்டான்னு சொல்றோம். அம்மா தான் ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. நிச்சயதார்த்த விஷயமா பேச வரும்போது தான் எங்களுக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்றாங்க. அதுக்கு மீனா பார்த்தீங்கன்னா, "நிச்சயதார்த்தம் வரையும் போயிடுச்சுங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமா மீனா, இன்னும் 2 நாள்ல நிச்சயதார்த்தம்ன்னு சொல்லியிருக்காங்க. சுடரும் அந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லன்னு சொல்றாங்க. ஆனா அம்மா ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. எப்படியாச்சும் அம்மா சுடரோட மனச மாத்திருவாங்க. அது இது பேசி. நான் என்ன பண்றதுன்னே தெரியல மீனா" அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்றாங்க. "அந்த குமார கல்யாணம் பண்ணீங்கன்னா, சுடரோட வாழ்க்கை நல்லாவே இருக்காது. நாங்க எவ்வளோ சொன்னாலும் அம்மா கேட்க மாட்றாங்க மீனா" அப்படின்றாங்க. "என்னக்கா உங்க அம்மாக்கு பைத்தியம் எதுவும் புடிச்சிருக்கா? எதுக்கு குமாருக்கு சுடர குடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த மாரி பண்றாங்க சொல்லுங்க" அப்படின்றாங்க. "இந்த வீட்ல எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியுமா மீனா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "தெரியும்க்கா, எல்லாருக்கும் தெரியும். ஆனா மாமா இந்த விஷயத்துல யாரும் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. "நீங்க எப்படியாச்சும் அம்மாகிட்ட பேசி இந்த கல்யாணத்த நடத்த விடாதீங்கக்கா" அப்படின்னு மீனா சொல்றாங்க. அதுக்கு மயில் பார்த்தீங்கன்னா, "என்ன மீனா இப்படி சொல்ற? எங்க அம்மாவ பத்தி தான் உனக்கு தெரியும்ல. என்னோட பேச்ச எங்க அம்மா ஏதாச்சும் கேட்பாங்களா? அவங்க நெனச்சது தான் பெருசுன்னு சொல்லி யோசிச்சுன்னு இருப்பாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, மயிலோட அம்மா மயிலு மயிலுன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சரி மீனா எங்க அம்மா கூப்பிடுறாங்க. நான் எப்படியாச்சும் இந்த கல்யாணத்த நிப்பாட்டுறதுக்கான ஏற்பாடு நான் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மயில் ஃபோன வச்சுடுறாங்க. இங்க கோமதி பார்த்தீங்கன்னா, "என்னம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட கேட்குறாங்க. "இல்ல அத்த இன்னும் 2 நாள்ல சுடருக்கும், குமாருக்கும் நிச்சயதார்த்தம்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்களாம்" அப்படின்னு சொல்றாங்க. "இதுக்கு தான் இந்த அண்ணன் இப்படி பண்ணுதுன்னே தெரியல. அந்த அம்மாவும் இந்த அண்ணனும் சேர்ந்து கூட்டு சேர்ந்துட்டாங்க. யார் யார் வாழ்க்கைய கெடுக்குறாங்கன்னு தெரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லினிருக்காங்க. "சரி மீனா, உங்க மாமா சொன்ன மாரி இந்த விஷயத்துல நம்ம தலையிட வேணாம். நம்ம பாட்டுக்கு நம்ம வேலைய பார்க்கலாம். நீ விட்டுட்டு வேலைய பாரு மீனா" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, கார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா, அரசிக்கு கால் பண்றாங்க. "என்னங்க யார் பேசுறதுன்னு தெரியுதுங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அரசியும் பார்த்தீங்கன்னா, தெரியுது சொல்லுங்க. எதுக்கு கால் பண்ணீங்க?" அப்படின்றாங்க. "என்னோட பிசினஸ் விஷயமா உங்க அப்பா கிட்ட பேச சொன்னனே, நீங்க பேசுனீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்ன பிசினஸ் விஷயம்?" "அதுதான் ப்ராடக்ட் கடையில வைக்கிறதுக்காக கேட்க சொன்னனே" அப்படின்னு சொல்றாங்க. "அந்த மாரி கடை விஷயம், பிசினஸ் விஷயம் அத பத்தி பேசுறதுன்னா நீங்க எனக்கு கால் பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "எதா இருந்தாலும் நீங்களே எங்க அப்பா கிட்ட பேசிக்கோங்க" அப்படின்றாங்க. ஐயோ! ஃபைட் மாஸ்டர் அன்னைக்கு ஃபைட் பண்ணத வேற நான் நேர்ல பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் போயிட்டு நான் எப்படி உங்க அப்பா கிட்ட பேசுறது? அதெல்லாம் என்னால முடியாது. நீங்க பேசுங்க அப்படின்றாங்க. "இந்த மாரி விஷயம்லாம் நான் பேச மாட்டேங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "சரி எந்த மாரி விஷயம்? நான் அப்ப நார்மலா பேசுறதுக்காக நான் உங்களுக்கு கால் பண்ணாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அரசி கேட்குறாங்க. "இல்ல உங்கள்கிட்ட பேசுறது எப்படின்னு தெரியாம தான் நான் வந்து கடை விஷயமா நான் உங்ககிட்ட பேசினேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கார்த்திகேயன் ஃபோன வச்சுர்றாங்க. அரசி பார்த்தீங்கன்னா, "இவரு என்ன எதுக்கு ஃபோன் பண்றாருன்னே தெரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்க. அந்த மாரி முடிச்சிருக்காங்க. அடுத்து எந்த மாரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு நம்ம அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.